அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்தீர்கள் என்பதை எண்ணி பார்க்கக்கூடாது. பிறர் நமக்கு செய்த நன்மையை மறந்துவிட்டு நாம் மற்றவர்களுக்கு செய்த நன்மைகளை மறவாமல் நினைத்து கொண்டிருக்கும் போது தான் வாழ்வில் வருத்தங்கள் தொடங்குகிறது. நான் அவனுக்காக எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறேன், ஆனால் அவன் பதிலுக்கு எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்ற எண்ணம் நமக்கு எப்போது தோன்றுகிறதோ அதிலிருந்து நம் துயரத்தின் துவக்கமுனை தொடங்குகிறது. நான் இதனை அவனுக்காக செய்தேன் என்ற எண்ணமே மிகவும் சிறுபிள்ளைத்தனமானது. இதனை மக்கள் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் பிறருக்கு எதையாவது கொடுத்தால் அதை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி முழுமனதுடன் கொடுங்கள். மற்றவர்களிடம் காட்டும் அன்பு என்பது பிறருக்கு அளிக்கும் பரிசுக்கு ஒப்பானது. எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராதது. மேலும் அது ஒரு வழிபாதை மட்டுமே. பதிலுக்கு அந்த அன்பு திரும்ப கிடைத்தால் அது உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைத்த மிகை ஊதியமாகவே கொள்ள வேண்டும். இந்த உலகில் நன்றியில்லாத மனிதர்கள் அதிகம். நீங்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. உங்கள் பாதையை நீங்களே சுயமாக செதுக்கி அமைத்து கொண்டதாக நம்பிக்கொண்டிருந்தாலும் அதற்காக பலர் பல வழிகளில் உங்களுக்கு உதவி இருப்பார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. உங்கள் நலனில் அக்கறை காட்டிய உயிரின மேலான அன்பு செலுத்திய உங்கள் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் நண்பர்களையும் மேலதிகாரிகளையும் மற்றும் சக ஊழியர்களையும் நீங்கள் மிக சுலபமாக மறந்துவிட்டீர்கள். யாரும் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்றோ, நான் அவனுக்காக இத்தனை செய்தும் அவன் எனக்கு துரோகம் செய்துவிட்டான் என்றோ ஒருபோதும் குறை கூறாதீர்கள். உண்மையில் மனிதர்கள் தான் மற்றவர்களுக்கு செய்ததை மட்டுமே நினைவில் வைத்து கொண்டு தமக்கு மற்றவர்கள் என்ன நன்மை செய்தார்கள் என்பதை மிக வேகமாக மறந்து விடுவார்கள். எப்போது மற்றவர்களுக்கு செய்யும் உதவியை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செய்வதோடு உடனடியாக அதை மறந்துவிடவும் வேண்டும். அதே சமயம் மற்றவர்கள் நமக்கு செய்த உதவிகளை என்றும் மறவாமல் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் நினைக்க வேண்டும். இந்த அடிப்படை எண்ணத்தை ஒவ்வொருவரும் கடைபிடித்தால் உலகம் உன்னதமாகும். கொடுத்து பெறுவது என்னும் ஆலோசனை பொங்கி வழியும் நல்லெண்ணம் என்ற உறவு ஏற்பட்ட பற்றாக்குறையாகும். அது உங்களின் மகிழ்ச்சி எனும் எண்ண ஓட்டத்தின் குறுகலான மனப்பாங்கையும் மற்றவர்களின் கருத்துக்கள் உங்களை பாதிக்கிறது என்பதையும் காட்டுகிறது. வேறு விதமாக நான் சொல்ல வேண்டுமானால், உங்கள் மகிழ்ச்சியும் நல்லெண்ணமும் எவ்வளவு குறுகிய எல்லைக்குட்பட்டது என்றால், மற்றவரிடமிருந்து உங்களுக்கு என்ன பிரதி உபகாரம் கிடைக்கிறது என்பதை எண்ணியே நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள். என்றாலும் நீங்கள் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்துடனும் நல்ல எண்ணங்களுடனும் இருந்தாலே அது எதிர்மறை எண்ணங்களை சுத்தம் செய்ய போதுமானது. எனவே அளவுக்கு மிஞ்சிய நல்ல மனதுடன் எல்லையற்ற சந்தோஷத்தை பிறருக்கு அழியுங்கள். ஒரு நீரூற்றை போல உங்கள் உள்ளிருக்கும் எல்லையற்ற சக்தியை வெளிக்கொண்டு வாருங்கள். இயற்கையை கவனியுங்கள். மலையிலிருந்து பற்பல ஊற்றுகள் மூலம் நீர் பொங்கி செழிப்புடன் பீரிட்டு வெளிவருவதை நீங்கள் காணலாம். அவையெல்லாம் நம்மை ஏதாவது கேட்கின்றனவா என்ன? வானத்தில் உள்ள சூரிய மனிதர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்கிறதா என்ன? மின்சார உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளிடம் மின்சார கட்டணம் வசூலிக்கின்றன. ஆனால் சூரியன் நமக்கு இலவசமாகத்தானே ஒளியையும் சக்தியும் வெப்பத்தையும் அள்ளித்தருகிறது. பூமியில் வாழ மனிதர்களிடம் சூரியன் குணங்களை எதிர்பார்க்க முடியாது போனாலும் இயற்கை இது போன்ற பற்பல அற்புத வளங்களை நலங்கியுள்ளதை உணர்ந்து மனதில் இருத்தி கொண்டால் இவைகள் எல்லாம் கடவுள் அளித்த வரங்களாகத்தான் நாம் காணலாம். புரிகிறதா உங்களுக்கு? உற்சாகமான வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் நான் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியுடன் வாழ்வதன் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுப்பவன். ஆனால் அதனை நாம் எப்படி நம்முள் வளர்த்து கொள்வது? ஆரோக்கியமான கவலையற்ற சிறப்பியல்புகள் கொண்ட மக்களிடம் கீழ்கண்ட குணாதிசயங்களை காணலாம். பொறுப்புடன் வாழுதல். இன்றைய நிலையில் பொறுப்பான மனிதர்களை காண்பது கடினம். மக்கள் அதிகம் சர்ச்சையில் ஈடுபடும் குணங்களை கொண்டவர்களாக மாறி வருகிறார்கள். நம் தவறுகளை மறைக்க பொய்யான காரணங்களை கூறி தம்மை நியாயப்படுத்தி கொள்ள முயற்சிப்பதால் தம்மையே சுய பரிசோதனை செய்து கொள்ள இயலாமல் தவிக்கிறார்கள். அதனால் நம் செய்கைகள் நியாயப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணமும் மற்றவர்கள் மீது குறை கூறும் எண்ணமும் உங்களுக்கு தோன்றும் பொழுது நம் பொறுப்புணர்ச்சி மேலும் வளர வேண்டும் என்பதை நினைவித்துக் கொள்ளுங்கள். தவறுகள் செய்வதும் தோல்வி அடைவதும் மனித வாழ்வில் ஒரு பகுதி. ஆனால் அவை எதனால் ஏற்பட்டது என்பதை கண்டறிந்து அதை ஏற்கும் எளிய பண்பும் இருந்தால் வாழ்வில் முன்னேற வழி கிடைக்கும் அல்லவா? அத்தகைய எளிய பண்பும் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ளும் மனப்பக்குவம் நம்மிடம் குறைவாக உள்ளதா? நம்மை அது அடுத்த படிக்கு முன்னேற விடாமல் தடுக்கிறது. எதிர்பார்ப்பில்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்கிறீர்களா? இந்த குணம் வெகு சிலரிடம் மட்டும்தான் உள்ளது. அதுவும் 100இல் ஒருவர் இருந்தால் இதுதான். கூர்ந்து கவனித்தால்தான் நம்மால் அவர்களை இனம் கண்டு கொள்ள முடியும். எல்லோரையும் புன்னகை முகத்துடன் வரவேற்பாளர்களாக மாற வேண்டும் என்ற விருப்பம் ஆவல் ஒருவருக்கு உருவாவதாலே அதன் துவக்கமுமை உள்ளது. காலையில் நாம் பார்க்கும் அனைவரையும் இனிய முகத்துடன் காலை வணக்கம் என்று வாழ்த்தி ஒரு பூவை பரிசாக அளித்து விட்டு செல்லும் வழக்கத்தை உங்கள் நல்ல நோக்கமாக வைத்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். விடாமுயற்சியுடன் இந்த நல்ல பழக்கத்தை தொடர்ந்து செய்தால் நம்மை சுகமாக வருடி செல்லும் தென்றல் காற்றை போன்ற இயற்கையான இனிய இயல்பை பெற்று விடுவோம்.
இத்தகைய இயல்பை தனதாக்கி கொள்ள அனைவரும் முயல வேண்டும். வரைமுறைக்குட்பட்ட வாழ்வு பற்றி விழிப்புடன் இருங்களேன். உங்கள் வாழ்க்கை வரைமுறைகளுக்கு உட்பட்டது, அதே சமயம் எல்லையற்றதாக விளங்குகின்றது. அது ஜென் தத்துவம் போன்றது. இந்த பூமியில் வாழும் அனைவரும் நிலையற்ற தம் வாழ்வு முடிந்ததும் இந்த உலகை விட்டு சற்று முன் பின்னாக செல்ல வேண்டியவர்கள்தான். இப்போதிலிருந்து 100 வருடங்கள் வரை உயிர் வாழப் போகிறவர்கள் மிக மிக குறைவு. இறுதியில் எல்லோரும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்தான். அவர் தம் குடும்பத்திராவோ உறவினராகவோ அல்லது அண்டை வீட்டாராகவோ கூட இருக்கலாம். இவ்வுலகில் பிறக்கும் அனைவருமே என்றாவது ஒரு நாள் இருந்து தானே போக வேண்டியவர்கள் என்ற இறப்பை பற்றிய நுணுக்கத்தை புரிந்து கொண்டால் நமக்கு அனைவர் மீதும் இரக்க குணமும் அன்பு அதிகமாகும். நீங்களே பல வருடங்கள் கழிந்து இந்த உலகை விட்டு செல்ல வேண்டியவர் தானே. ஆம், எனினும் மகிழ்ச்சி விஞ்ஞானம் அறிந்த மக்கள் நம் சந்தோஷமாக வாழ்வு எல்லையற்றது என்று அறிவார்கள். இந்த உண்மையை நீங்களே புரிந்து கொண்டு விட்டால் உலகை நீத்து செல்கையில் இயல்பாகவே மற்றொரு மனதில் சந்தோஷமான நினைவுகளை விதைத்து விட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பத் தொடங்குவீர்கள். எல்லையற்ற வாழ்க்கையை பற்றிய விழிப்புணர்வு. ஒரு வரையறையற்ற வாழ்க்கையை பெறுவதென்பது மனிதர்களுக்கு பல புதிய முயற்சிகளை தொடங்க கிடைத்த வாய்ப்பாகும். அது உண்மையான அன்பிலிருந்து வெளிப்படுகிறது. மரணத்திற்கு பிறகு நரகம் என்று எண்ணும் பொழுது துன்பமும் பயமும் ஒரு சேர உண்டாவது இயற்கை. நீங்கள் நரகத்திற்கு சென்றாலும் நரகத்தில் நீங்கள் சுய கட்டுப்பாடுன்னு ஆன்மீகத்தை பல 100 ஆண்டுகள் விடாமல் பயிற்சி செய்தால் உங்களால் சொர்க்கம் திரும்ப இயலாம். இது அப்பட்டமான உண்மை. அதன் பிறகு மீண்டும் மறுபிறப்பெடுத்து பூமிக்கு செல்ல அனுமதிக்கப்படுவீர்கள். இந்த உலக வாழ்க்கை ஒரு முறை மட்டுமே என்று நீங்கள் நினைக்கும் பொழுது எந்த பயனுமின்றி போராடலாம். ஆனால் புதியதாக தொடங்க வாய்ப்புகள் பல உள்ளன அல்லவா? சில மத போதனைகள் மறுஜன்மம் என்பது மிகுந்த துன்பம் நிறைந்தது என்று போதிக்கிறது. ஆனால் நாம் பலமுறை வாழ்க்கையில் தோல்வியடைந்தாலும் திருந்தி வாழ நமக்கு ஒரு வாழ்க்கையும் ஆத்மாவும் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற பேருண்மையை புரிந்து கொண்டு அதை நன்றியுடன் நினைத்து பார்த்து உங்களை நீங்களே தளர்த்தி கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு ஆறுதல் அளித்து நல்ல முறையில் வாழ வைத்துவிடும். மகிழ்ச்சிக்கு விதிமுறைகள் தேவையே இல்லை. மகிழ்ச்சியை அடைய சில வரைமுறைகள் தேவை என்று நினைப்பது கோழைத்தனம். என்னிடம் பல லட்சங்கள் இருந்திருந்தால், ஒரு நல்ல வேலை இருந்திருந்தால், நல்ல வாழ்க்கை துணை இருந்திருந்தால், நல்ல பள்ளியில் பயின்றிருந்தால் என்று கூறிக்கொண்டே இருக்காதீர்கள். புத்திசாலியான ஆக்கப்பூர்வமான உன்னத எண்ணத்துடன் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் பற்றிய உத்வேகத்துடன் கூடிய ஒருவரை கற்பனை செய்து கொள்ளுங்களேன். அந்த ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பவரா, படிப்பு அல்லது தொழில் தோல்வி கண்டவரா, வாழ்வில் நொடித்து போனவரா என்று விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்களா என்ன? இதற்கு காரணம் மனிதர்கள் எப்போதும் தோல்விகள் என்னும் திரையை போர்த்தி கொண்டிருப்பதால் மற்றவர்கள் அவர்களை சந்தோஷம் இல்லாதவர்கள் என்று எண்ணுகிறார்கள். அந்த நினைவை எப்போது அவன் உதறி தள்ளிவிட்டு வாழ்வில் உத்வேகத்துடன் நம்பிக்கையுடன் தெளிவான எளிமையான வாழ்க்கையை வாழ துவங்குகிறானோ அப்போது அவனை சந்தோஷமான மனிதனாக எல்லோரும் பார்க்கிறார்கள். காலையில் எழும்போதே என்ன அருமையான காலை பொழுது, இன்றும் கடினமாக உழைப்பேன், வயது ஏறுவதை பற்றி எனக்கு பயமில்லை, என் கடைசி காலம் வரை இடைவிடாது உழைப்பேன், என் கடின உழைப்பினால் இந்த உலகம் நிறைய சந்தோஷம் நிறைந்தவர்கள் மிகுந்தவையாகவும் வாழும் வசதிகள் யாவும் நிறைந்தவையாகவும் ஆக்க முயற்சிப்பேன் என்று கூறும் மனிதர்களால் இவ்வுலகம் நிறைந்திருந்தால் எப்படி இருக்கும்? உங்களால் இந்த உலகம் முழுவதையும் உடனடியாக சந்தோஷமானதாக்க இயலாவிட்டால் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் விடாமுயற்சியும் இருந்தாலே நீங்கள் உலகில் ஒரு துளி வருத்தத்தை நீக்கியதாக கொள்ளலாம். இது கண்டிப்பாக சாதிக்க முடிந்த செயலே தான். ஒரு ஒளிமயமான சந்தோஷமான வாழ்க்கையை திறக்க ஒளிமயமான சந்தோஷமான எண்ணங்களே தேவை. ஒளிமயமான வாழ்க்கைக்கு சாக்கு போக்கு சமாதானங்கள் தேவையில்லை. சில நிபந்தனைகள் நிறைவேறினால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைக்கக்கூடாது. விடாமுயற்சியுடனும் உயர்ந்த மற்றும் உத்வேகத்தின் எண்ணங்களுடனும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒளிமையான எதிர்காலத்துக்காக பாடுபடும் அனைவருக்கும் ஒரு அற்புதமான வழி திறக்கும். இதில் எல்லளவும் மையமில்லை. அடர்ந்த காட்டிலிருந்தாலும் சரி, தைரியத்தை வரவழைத்து கொண்டு மனவளத்துடன் வழியை தேடத் தொடங்கினால் கண்டிப்பாக வழி கிட்டும். இதனை வளர்த்து கொண்டவர்களால் புதியதொரு உலகத்தை உருவாக்க முடியும். நான் இப்படி இல்லாமல் அல்லது நான் அதுபோல போன்ற எண்ணங்களை அறவே விடட்டி விடுங்களேன். இன்று முதல் ஏன் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதற்கான காரணங்களை தேடிக்கொண்டு இருப்பதை உடனே நிறுத்துங்கள். குறை கூறுவதை விட்டு விடுங்கள். குறைகளை கூறி யாரும் வெற்றியாளர்கள் ஆவதில்லை. நீங்கள் குறை கூறும் பொழுது உங்கள் மனதில் விஷக்கரை படுகிறது. மற்றவர்களுக்கு உங்கள் மேல் தவறான எண்ணங்கள் ஏற்படுகிறது. குறைகள் விஷத்திற்கு ஒப்பானவை. அது மனிதர்களை பல வழிகளில் துன்பத்திற்கு ஆளாக்குகிறது. எனவே குறை கூறுவதை முதலில் நிறுத்துங்கள். அது மட்டும் போதாது, குறைகள் நிறைந்திருந்த மனதில் ஆக்கப்பூர்வமான ஒளிமயமான எண்ணங்களை விதையுங்கள்.
அது உங்கள் மனதில் அழகான மலர்களைப் போன்ற எண்ணங்கள் மலர்ந்து பெருக வாய்ப்பளிக்கும். நான் கவலையற்றவன் என்ற உற்சாகத்துடன் கடினமான காலகட்டங்களை கடந்து வெற்றி காணுங்கள். ஆதி காலத்திலிருந்தே மக்கள் தன்னைத்தானே பிரதிபலித்து கொள்ளும்படியாக வளர்கிறார்கள் என்றே சொல்லப்படுகிறது. இதனை புத்தர், சாக்ரட்டிஸ், மார்க்ஸ், ஆரிஸ் மற்றும் தத்துவஞானி ரால்ஃப் வால்டோ எமர்சன், உளவியல் நிபுணர் வில்லியம் ஜேம்ஸ் போன்றோரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஒவ்வொருவரும் இதனை தனித்தனியாக உரைத்தாலும் இதன் சாராம்சம் இதுதான். மனிதர்கள் தம்மை பற்றி தாம் நம்பும் வடிவத்தையே பிரதிபலிக்கிறார்கள். நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாயோ அதுவாக இருக்கிறாய். ஒவ்வொரு நாளை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அதுவாகவே இருக்கிறாய். நீ தினமும் எதை பற்றி ஆழ்ந்த சிந்தனை நினைக்கிறாயோ அதுவே உன்னிடம் நீயாக பிரதிபலிக்கிறது. உனது உடைகளோ புறத்தோற்றமோ எதை பற்றியும் கவலை இல்லை. உன்னை பற்றியே எழுத்து வடிவிலான விவரணைகள் மற்றவர்களுக்கு நீ யார் என்பதை மட்டும் உணர்த்தும். நீ என்ன நினைக்கிறாய் என்பதே அல்ல. ஆனால் நீ உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே நீயாக ஆகிறாய். இந்த ஆன்மாக்களின் உலகம் இப்படித்தான். இதில் எண்ணங்களை தவிர வேறு எதுவுமே இருப்பதில்லை. இந்த ஆன்மாக்களின் உலகம் எண்ணங்களால் மட்டுமே உருவானது. இங்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ எல்லாம் அப்படியே நடக்கும். இந்த உலகில் கால ஓட்டத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்களை முழுமையாக உருவாக்கம் பெறுகிறது. சொல்லப்போனால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டியது நீதான். ஒரு விதை தன்னை காலை பொழுதின் ஒளி என்று எண்ணினால் காலை ஒளி மலரும். அவ்விதையே தன்னை ருசியுள்ள முலாம்பழம் என்று எண்ணினால் பல முலாம்பழங்களை உருவாக்கும் செடியாக மாறும். நமது வருங்காலம் ஆக்கப்பூர்வமாகவோ இல்லை எதிர்மறையானதாகவோ தன்னம்பிக்கை நிறைந்ததாகவோ நம்பிக்கை இல்லாமலோ பயத்துடனோ அல்லது சந்தோஷத்துடனோ துக்கத்துடனோ இருக்கப் போவதற்கு எதற்குமே நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எந்த மாதிரியான விதைகளை விதைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உள்ளது. உன்னதமான வருங்காலத்தை விரும்புவோர் உள்ளத்தில் ஆக்கப்பூர்வமான நம்பிக்கையுடனான உறுதியான விதைகளை விதைத்து நன்கு பராமரிக்க வேண்டும். ஒருமித்த அதே விதமான எண்ணங்களுடன் அதை தொடர்ந்து போஷிக்க வேண்டும். என்றாவது நம்மை தோல்வியுறச் செய்யும் தீய எண்ணங்கள் நம்மிடம் வேர்விட ஆரம்பிக்கிறது என்று உங்களுக்கு தோன்றும் போது அவற்றை உங்களிடம் இருக்கும் ஆக்கப்பூர்வமான சக்தி ஆற்றலை கொண்டு விரட்டியடிக்க வேண்டும். பொதுவாகவே 2 எதிர்மறையான எண்ணங்கள் ஒரே சமயத்தில் மனித மனதில் உருவானது சாத்தியமே இல்லை. ஒரு சோக விஷயம் பேசும்போது மனிதனால் சிரிக்க இயலாது. அதே போல முழுமையான மகிழ்ச்சியில் இருக்கும்போது அவனால் அழவும் முடியாது. அதனால் மனதின் உதிக்கின்ற மனதில் நிறைந்திருக்கும் எண்ணங்கள் மிக மிக முக்கியமானவை. நீங்கள் எப்பொழுதும் உங்களை பற்றிய ஆக்கப்பூர்வமான ஒரு உருவகத்தை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை வெற்றியாளராகவும் சமுதாயத்திற்கு இந்த உலகுக்கும் உதவுபவராகவும் தானும் சந்தோஷத்துடன் இருந்து சுற்றி இருக்கும் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துபவராகவும் உருவப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உருவத்தை எப்பொழுதும் மனதில் முன்னிறுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதாவது மனதை எதிர்மறையான எண்ணங்கள் இழுக்கும் பொழுது துணிவின் துணை கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துடன் இணைந்த சக்தியை உங்களுக்குள்ளேயே செலுத்தி கொள்ள வேண்டும். இதை செய்ய முடிந்தால் இவ்வுலகில் அல்ல எவ்வுலகிலும் வெற்றி கண்டு வாழ முடியும். எண்ணங்களின் இந்த உன்னத சக்தியை நீங்கள் கண்டீர்களா? ஆனால் நான் மிகவும் மகிழ்வேன். அனுபந்தம். இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் உங்கள் வெற்றிக்கான வழிகள். இதனை உலகில் உள்ள அனைவரும் பயன்படுத்தலாம். இது எளிமையான நடையில் உலகில் எப்படி மகிழ்வுடன் வாழலாம் என்பதை விளக்கும் முக்கியமான புத்தகம். இதைய நவீன எண்ணங்களை அடங்கிய நவீன வேத நூல் என்றும் நவீன சூத்திரம் என்றும் வாழ்க்கை பாடம் என்றும் மதங்களால் மற்ற சாதி பிரிவினர்களால் தோற்றுவிக்கப்பட்ட தடைகள் அனைத்தையும் முறியடித்து வாழ்க்கையை மேம்படுத்தும் நல்ல பாதை என்றும் கூறலாம். நான் இந்த புத்தகத்தை ஏழைகள், நோயாளிகள், உறவுகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் மனம் நொந்தவர்கள், துரஷ்டர்கள், துன்பம் போன்றவைகளை அவதிப்படுபவர்கள் ஆகியவை அனைவருமே படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த போதனைகள் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இதன் மூலம் அதிகமான மக்கள் சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து வாழ்வில் சாதனையாளர்களாக பிரகாசிக்க வேண்டும் என்றும் உளப்பூர்வமாக பிரார்த்திக்கின்றேன். எப்போதும் அழகிய மந்தஹாச புன்னகையுடன் உற்சாகமான மனதுடன் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தியுடன் விளங்குவோம் என்று ரியோ கோவன். மகிழ்ச்சி விஞ்ஞானம். இவைதான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டீர்களா? மகிழ்ச்சி விஞ்ஞானத்தில் இணைந்திருங்கள். மாஸ்டர் ஓக்கோவின் போதனைகள் கற்க விரும்புவோர் எவராலும் இருப்பினும் மகிழ்ச்சி விஞ்ஞானத்தில் உறுப்பினராக இணையலாம். இதன் நோக்கம் இதில் உள்ள உறுப்பினராக சேர்ந்து பிரார்த்தனை புத்தகத்தின் மூலம் பெற வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? வாழ்க்கையில் பெற்று பெறுவதற்கான முறை. ஆம். நன்றி. வணக்கம்.